பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலானது ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போயிருக்குது. இந்த சீரியல் டிஆர்பியில் நம்பர் 5 இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இந்த சீரியலில் பல ஆர்டிஸ்ட்டுகள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இதுவரைக்கும் மகாநதி சீரியலில் யமுனா கதாபாத்திரத்தில் நடிகை ஆதிரி சௌந்தரராஜ் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இப்போ மகாநதி சீரியலில் யமுனா கதாபாத்திரத்தில் யார் நடிக்கிறா அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த பார்க்கலாம். மகாநதி சீரியலில் புது யமுனாக நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் ஸ்வேதா குமார். இவங்க இதுக்கு முன்னாடி எந்த சீரியல் நடிக்கலை. இப்போ மகாநதி சீரியல் மூலமாக தான் சின்னத்திரைக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஆமாங்க, ஸ்வேதா குமார் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் பிரபலமானவங்க. இவங்க நடிப்பின் மீது அதிக ஆர்வம் இருந்தனால பல ரீல்ஸ் வீடியோக்களையோ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு 3 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸ்வேதா குமார் அவங்களுக்கு நடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு மீடியாவுக்கு ஒன்றும் நடிகையாகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. இதனால் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் விதமாக இன்ஸ்டாகிராமில் பல ரீல்ஸ் வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்வேதா குமார் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இன்ஸ்டாவில் பிரபலமானதை எடுத்து தற்சமைக்கும் சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்வேதா குமார் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆமாங்க, மகாநதி சீரியலில் இனிமேல் புது யமுனாவாக ஸ்வேதா குமார் அவங்க தான் நடிக்க போகிறாங்க. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி வெளியானதுக்கும் ரசிகர்கள் பலருக்கும் நடிகை ஸ்வேதா குமார் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. எங்களுடைய சார்பாக ஸ்வேதா குமார் அவங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.